டைரக்டர். படம் ரொம்ப வித்தியாசமான படம். எல்லா பக்கம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க. ரசிகர்களை ஹீரோவாக்குற முயற்சியில் இந்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். ஆதரவு கொடுக்கணும். நன்றி. சரி, அவரோட மனசாட்சியா நான் பேசுறேன். மூன்றாம் கண் படம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இங்க கமலால வந்து ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்தோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், புது ட்ரை, அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நீங்களும் படம் பார்க்கும்போது என்ன மாதிரி கதை அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸோட கையில தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸும் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, யாரா இருக்கும் இவங்களா இருக்குமா அப்படின்ற விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒரு ஹெல்த்தியான குரூப், ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த பிரதிபலிப்பும் இந்த படத்தையும் வந்திருக்கு. ஸோ கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். பெரிய படத்தோட மோதி இருக்கும். நிறைய படங்கள் இன்னும் வந்து தியேட்டர்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் எங்கள் படங்கள் வந்து போராடி ஸ்க்ரீன் கிடச்சி கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நல்லபடியாக கொண்டு போய் சேரணும்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அண்ட் வாட்ச் மூன்றாம் கண் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எங்கள் படம் நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். சார் சொன்ன மாதிரி நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும் யார் அதை கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மூன்றாம் கண் படத்தில் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் சசிகலன் வந்து ரொம்ப நன்றி. படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்லிட்டு படம் சமயம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் தான் சந்தோஷ், அதுக்கப்புறம் கலை அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வந்து நினைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் நல்லா வரப்பு கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இப்படி சொல்லுங்க. என்னன்னா இது இருக்க ஹீரோவை விட நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூன்றாம் கண் திரைப்படத்தை இன்னைக்கு கமலால வந்து ஷோ நாங்கள் வந்து பார்த்தோம். மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ இது படத்தில் சொன்ன மாதிரி தான், யார் அந்த கொலகாரன் நீங்களான்னு நீங்கள் கேட்கும்போது வெரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கேட்டால் நான் பேசலை படத்தில் அப்படின்னா, நம்ம பேசக்கூடாது, மக்கள் பேசணும். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் பேசுவாங்கங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக அந்த படத்தோடைய இயக்குனர் சவ கணேசன் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக படத்தை இயக்கியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதம். அஜீஸும் சரி, அதே நேரம் தலைவா நம்ம தலைவர் இல்லை அவர் உங்கள் பேர் தாங்க. ஐயோ, என்ன ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். நான் அவர்கிட்டே சொன்னேன் படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன்னு. ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன் கேட்கவே நான் உதவி வந்து என்னை ஆள்லேருந்து என்னை வேறு லெவலில் மாற்றிட்டு வர ஒரு கேமராமேன் ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் தியேட்டரில் படம் பார்த்து எங்கள் டீமுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மெயின் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சசி, அவர் அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த படம் வந்து போய் வெற்றிகரமாக சேர்க்கணும். அது எல்லாம் இறைவன் காப்பாற்றுவார். படத்தில் வந்து ஒவ்வொரு சீனையும் 3 டைம் எடுப்போம். ஒரே சீக்வன்ஸ் ஹைப்பர் லிங்க் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ மேக்கிங்காகவே ரொம்ப கண்டினியூட்டிலாம் ஒரு 3 days ஒரு சீன் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த 3 days அதே சீனை கண்டினியூ வேறு ஆங்கிள் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு கலர் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணோம். ரெட் கலர் இருக்கும், ஒரு க்ரீன் ஒருத்தர் போகலாம். ஸோ மேக்கிங்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. டேரக்டர் ஃபாலோ பண்ணுறது தேங்க்யூ. நல்லா இருந்ததுமா. ஒன் டைம் நல்லா வாட்சபிள் தான் மூவி. இதில் வந்து புதுவிதமாக தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து பார்க்குறதுல பெஸ்ட்டு. என்ன புதுவிதமானதுனா எல்லாருக்கிட்டையுமே அந்த கொலையாளி நம்ம படத்தை பார்த்து நம்ம சொல்லிடுவாங்க படத்துலேயே இவர் தான் கொலைவாளின்ட்டு. பட் எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற தமிழ் சினிமாவில். தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைமான்னு கூட. பட் ஏன்னா நான் பார்க்குறதுல ஃபஸ்ட் டைம் கொலையாளி யாருன்றதை வந்து நம்ம மக்கள்கிட்ட முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது இவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னா. அது புதுவிதமான ஒரு அட்டம்ப்டாக நான் பார்க்குறேன். ஆக்டர்ஸ் எல்லாருமே ஃபண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. விதாத்துக்கு டைலாக்ஸே இல்லை, பட் அவர் வந்து அவர் எக்ஸ்பிரஷன்லேயே சூப்பராக நடிச்சிருக்காரு. சந்தோஷ் பிரதாப்பும் அவர் புதுவிதமான ஒரு ரோல் நான் பார்த்தேன். இப்போ அவர் நடிச்சதுலேயே இது வந்து ஒரு ஜோவியலாக நிறைய காமெடி அட்டம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பாஸ், ரொம்ப நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ் ரொம்ப இதாக இருந்தது. த்ரில்லர்ன்றதை விட சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாத லெவலுக்கு இருந்தது. ஸோ அவங்க தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பாஸ்? மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. பெரிய ப்ளஸ் என்னன்னா பாட்டு கிடையாது, அது பாட்டுக்கு அதனால போகிறது போக்கில் ஸ்பீடாகவே போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் பாஸ், கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதாக இருந்தது. நம்ம கையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு அதான் நார்மல் யூஸ்வல் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம்.
தேட்டரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே திரும்பி அதை அப்போ இப்படி தான் இருக்குமா கிளைமேக்ஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இது வந்து டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ், நல்லா இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தான் ஸோ எல்லாமே ஒரே இதில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது ஒரு நல்லது. விதார்த் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது சொன்ன விதார்த்தோட வாய்ஸ் கிடையாது, பட் ஆனால் அவரோட ஆக்ஷன் ஸ்பீச் நல்ல ஒரு இதாக இருக்கு. கலையரசன் நல்லா இருந்தது. ஐ மீன் எஸ்பெஷலி எப்பவுமே மூவிக்கு வந்து வில்லன் ரொம்ப மெயின். ஸோ வில்லன் விஜய் வேற லெவல் சூப்பராக பண்ணிட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம் பாஸ். அது என்ன சொல்றது, இவங்க தான் செக்மெண்ட் கிடையாது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே சஸ்பென்ஸ் இப்போ ரொம்ப பிடிக்கும். ஸோ சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் 8 ஐ ஓகே.